இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். இன்றைய செய்தியின் தலைப்பு, திருப்தி செய்யாத பொருளுக்காக அலையாதீர்கள். இன்று உங்களுடைய வாழ்க்கையில் அதிக முக்கியத்துவம் பெறுகின்ற விஷயம் எது? எதனை நீங்கள் அதிக முக்கியமாக கருதி அதை பெற்றுக்கொள்ள அலைந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஏனென்றால் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிற விஷயங்களை வைத்து உங்கள் மனநிலையின் திருப்தியும் அமையும். சிலருக்கு தாங்கள் ஓட்டிக்கொண்டிருக்கிற வாகனம் திருப்தியாக இருக்காது. அது நன்றாகவே இருந்தாலும் அதை மாற்ற நினைப்பார்கள். தாங்கள் போட்டுக்கொண்டிருக்கிற உடை எந்த பழுதும் இல்லாமல் நன்றாகவே இருந்தாலும் பழசாகிவிட்டது போன்ற ஒரு எண்ணம் வரும். புதிய உடை வாங்க நினைப்பார்கள். தாங்கள் வசித்துக் கொண்டிருக்கிற வீடு போதுமானதாகவே இருந்தாலும் இன்னொரு வீடு இருந்தால் அங்கும் போய் படுத்துக் கொள்ளலாமே என்கிற எண்ணம் இருக்கும். தங்களுடைய குடும்ப தேவைக்கு ஏற்ற பணத்தை கடவுள் நமக்கு கொடுத்தாலும் இன்னும் ஏதாவது ஒரு விதத்தில் கிடைத்தால் சேர்த்து வைத்துக் கொள்ளலாமே என்கிற ஆசை பலருக்கு இருக்கும். விதமான பல காரியங்கள் மனிதனுக்கு மிக முக்கியமானவைகள் என்ற நிலை ஆகிவிட்டதாலேயே தன்னுடைய மனதில் உண்மையான நிறைவையும் திருப்தியையும் பெற்றுக்கொள்ளாத மனநிலையோடு கூட தான் இன்றைக்கு மனிதர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் ஆசைதான். ஆண்டவரை காட்டிலும் அது அதிகமாகும் போதுதான் அது பாவமாக மாறுகிறது. தேவனால் மிகுதியான நன்மைகளையும் செழிப்புகளையும் கண்ட சாலமோன் ராஜா தன்னை சந்தோஷத்தாலும் வாழ்க்கையில் தனக்கு தேவையான சொகுசான பொருள்களினாலும் தன்னை களிப்பாக்கிக் கொள்வதிலேயே குறியாக இருந்தான். அதனால் அவன் எவ்வளவோ சுகபோகமாக வாழ்ந்தாலும் மனநிலையில் திருப்தி இல்லாதவனாகவும் மன நிறைவை கண்டிடாத மனிதனாகவும் விளங்கினான். எனவே தான் கண்ட யாவும் தனக்கு மாயையாகவும் மனதுக்கு சஞ்சலமாகவும் இருப்பதை நாளடைவில் உணர்ந்து கொண்டான். நீதிமொழிகள் எழுதிய அவனுக்கு தேவனுக்கு பிரியமான வழிகளில் நடக்க தெரியவில்லை. உண்மை, நேர்மை, நீதி, நியாயம், தேவ உறவு எல்லாமே சாலமோனை விட்டு தூரமாக போய்விட்டது. இன்று இதே நிலைமைதான் பல மனிதர்களிடம் காணப்படுகிறது. தங்களை அந்தஸ்து மிகுந்தவர்களாக காட்டிக் கொள்வதற்காக கீழ்த்தரமான காரியங்களை செய்வதற்கு கூட துணிந்து விட்டார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு வைத்திருக்கிற நிலையை மறந்து செயல்படுகிறார்கள். கர்த்தருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்கிற ஆசையை அனலாக கொண்டவர்கள் மாத்திரமே இன்றைக்கு உண்மையான மன நிறைவோடு கூட வாழ்கிறார்கள். அவருடைய மனதிலும் உண்மையான திருப்தி இருக்கும். இருந்து கேட்பவர்களுக்கும் சரி, இல்லாமல் கேட்பவர்களுக்கும் சரி ஒரே பெயர்தான். திருப்தி செய்யாத பொருள்களுக்காக தங்கள் வாழ்நாட்களை வீணடிப்பவர்கள். அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிட வேண்டும். அப்பொழுது நம் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது. நாம் இந்த உலகை விட்டு போகும்போது குண்டூசி கூட கூட வராது என்கிற உண்மை தெரிந்த பின்பு திருப்தி செய்யாத பொருளுக்காக நம்முடைய நேரங்களை செலவிடுவதை நிறுத்துவோம். ஆண்டவருக்காக ஓடுவோம். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்திலே எங்களுடைய சுய இச்சைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக, இன்னும் அதிகமாக சம்பாதிப்பதற்காக, இன்னும் ஆடம்பரமாக வாழ்வதற்காக, எங்களுடைய சொந்த ஆசைகளை இன்னும் நாங்கள் அதிகப்படுத்தி கொண்டு ஆண்டவரே உலகத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தை செலவழிப்பானேன் என்று கேள்வி கேட்கிறது. அந்த கேள்விக்கு ஏற்றவாறு எங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்கள் எல்லாம் எங்களை தற்காலிகமாக திருப்தி செய்கிறதோ அந்த காரியங்களை தேடி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவையெல்லாம் எங்களுக்கு நிரந்தரமானவைகள் அல்ல என்பதை உணர்ந்து ஆண்டவரே நிரந்தரமான காரியங்களுக்காக ஓடுவதற்கு எங்களுக்கு பலன் கொடுங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுவதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. என்னுடைய ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாவதற்கு கிருபை தாங்கப்பா. தேவையில்லாத காரியங்களுக்காக நாங்கள் ஓடி தேவையில்லாத காரியங்களை நாங்கள் சம்பாதித்து திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அதனால் மன நிம்மதியை நாங்கள் இழக்கிறவர்களாக இல்லாமல், மன சமாதானத்தை இழக்கிறவர்களாக இல்லாமல், ஆண்டவரே நல்ல காரியங்களுக்காக, ஆண்டவரை உம்மை நோக்கி வருகிற காரியங்களுக்காக, உமக்காக ஊழியம் செய்கிறவர்களாக நாங்கள் செயல்பட எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற
வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.